ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் நமக்கு யூஸ்ஃபுல்லான இம்பார்ட்டண்ட்டான அப்ளிகேஷன் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணி அதை ஓப்பன் பண்ணும் பொழுது உடனே லாகின் கேட்கும். அதுக்கு நம்ம மேக்ஸிமம் நம்மளுடைய மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி கொடுத்து அதுக்கப்புறமா ஓகே பண்ணி நம்ம லாகின் பண்ணுவோம். நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மேக்ஸிமம் அப்ளிகேஷனுக்கு இந்த மாதிரி தான் நம்ம லாகின் பண்ணிட்டு வரோம். இதில் என்ன ஒரு முக்கியமாக நம்ம பார்க்க போகிறதுனா, நம்மளுடைய மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி லாகின் பண்ணக்கூடிய ஒரு சில அப்ளிகேஷன் நம்மளுடைய மொபைல் நம்பரை எடுத்து அவங்களுடைய சர்வரில் ஸ்டோர் பண்ணி அதை ஒரு டேட்டாவாக கலெக்ட் பண்ணி அந்த மொபைல் நம்பரை வேற பக்கம் ஷேர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே எந்தெந்த அப்ளிகேஷன் நம்மளுடைய ஃபோன் நம்பரை வெளியே ஷேர் பண்ணுதுங்கிறத பார்க்க போகிறோம். அப்படி ஷேர் பண்ணக்கூடியதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணி நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம மொபைலில் வச்சுக்கிறதுங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஆண்ட்ராய்டு மொபைலில் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில லூப் ஹோல் மூலமாக நம்மளுடைய மொபைல் நம்பரை நிறைய இடங்களில் ஷேர் பண்ணுது. அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு சில முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கிற கான்டாக்டையும் தனியாக எடுத்து வெளியே ஷேர் பண்ணிட்டு இருக்கு. அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுங்கிறத அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷன் எந்தெந்த அப்ளிகேஷன் எல்லாம் நம்ம மொபைல் நம்பரை ஷேர் பண்ணுது, அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்ஃபுல்லான வீடியோ இது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, எந்தெந்த அப்ளிகேஷன் எல்லாம் நம்மளுடைய மொபைல் நம்பரை ஷேர் பண்ணுதுங்கிறது கிளியராக கொடுத்துருக்கு. இதில் ஃபர்ஸ்ட்டாக மெசேஜிங் அண்ட் காலிங் ஆப்ஸ். ஸோ இப்போ வாட்ஸ்அப்பு, டெலகிராம், சிக்னல் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த அப்ளிகேஷன் எல்லாம் நம்மளுடைய மொபைல் நம்பரை யூஸ் பண்ணுது. அதே மாதிரி அதனுடைய சர்வரில் நம்ம மொபைல் நம்பரை ஸ்டோர் பண்ணிட்டு யார் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது ஷேர் பண்ணுது. அடுத்தது ட்ரூ காலரை பொறுத்தளவில் நம்மளுடைய பப்ளிக்காகவே நம்மளுடைய மொபைல் நம்பரை ஷேர் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டியூ, அதாவது காலிங் ஆப்ஸ், டியூ, ஸ்கைப்பு, வைபர், ஐஎம்ஓ, ஸோ இந்த அப்ளிகேஷனும் நம்மளுடைய மொபைல் நம்பரை ஷேர் பண்ணி மற்ற கான்டாக்ட்ஸையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுது. சரி, ஓகே. அடுத்தது சோசியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் எதெல்லாம் வருதுன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, ஸ்னாப்சாட்டு, ட்விட்டரு அண்ட் இ காமர்ஸ், அது ஷாப்பிங் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனான அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோ, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஓலா. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய மொபைல் நம்பரை ஸோ இப்போ சொல்லியிருக்கிற இந்த அப்ளிகேஷன் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது காலர் ஐடி அப்ளிகேஷனோ, ஸோ மொபைலை க்ளீன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோ, இது மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் அது மூலமாகவும் உங்களுடைய மொபைல் நம்பரை கலெக்ட் பண்ணி ஷேர் பண்ணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்கு. சரி, ஓகே. ஸோ இந்தந்த அப்ளிகேஷன்லாம் நம்முடைய மொபைல் நம்பரை ஷேர் பண்ணுறது, இது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னா ஒவ்வொரு பிராண்டு மொபைலுக்கும் ஒவ்வொரு மெத்தடில் போய் நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டியதாக இருக்கும். எங்கிட்ட 4 பிராண்ட் மொபைல் இருக்குது. ஒவ்வொரு பிராண்ட் மொபைல்லையும் எப்படி போய் ஸ்டாப் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு, உங்கள் மொபைல் சாம்சங்காக இருந்ததுன்னா செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசிக்கு உள்ள மோர் ப்ரைவசி செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பர்மிஷன் மேனேஜர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள போனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஃபோனுக்குள்ள அலோடில் நம்ம இப்போ சொன்ன அப்ளிகேஷன் வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, ட்ரூ காலர், டியோ, ஸ்கைப்பு, வைபு, ஐஎம்ஓ, இந்த அப்ளிகேஷன் எல்லாம் உங்கள் மொபைலில் ஃபோனில் அலோடில் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி உடனே டோன்ட் அலோவ் இல்லைன்னா நோ டினைன்னு கேட்டுச்சுன்னா நோ டினை கொடுத்துங்க, இல்லைன்னா நாட் அலோடுனா நாட் அலோட கொடுத்துக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு வேற ஏதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கலாம். அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இந்த அலோடில் இருந்துச்சுன்னா அதையும் கண்டிப்பாக நாட் அலோடோ இல்லை டோன்ட் அலோவோ இல்லை டினைன்னு கேட்டதுனாலும் டினைன்னு கொடுத்துட்டு அலோடிலிருந்து உடனடியாக ரிமூவ் பண்ணிக்கங்க. இதை நீங்கள் பண்ணீங்க மட்டும்தான் உங்களுடைய ஃபோன் நம்பர் அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் அவங்களுடைய சர்வரில் ஸ்டோர் பண்ணி ஷேர் பண்ணுறதை நம்ம உடனடியாக ஸ்டாப் பண்ணிக்க முடியும். அதனால் இது நீங்கள் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனோ இல்லை நம்ம இப்போ சொன்ன அப்ளிகேஷன்ஸ் அலோடு இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்கள் ஓப்போ, விவோ, ரியல்மி, ஐக்யூ, ஒன் ப்ளஸ், ஸோ இந்த டைப் ஆஃப் மொபைலெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்க்குள்ளே
அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரைவசின்னு இருக்கும். ப்ரைவசிக்குள்ளே கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பர்மிஷன் மேனேஜர்னு இருக்கும். பர்மிஷன் மேனேஜரை கிளிக் பண்ணிக்கங்க. பர்மிஷன் மேனேஜருக்கு உள்ள ஃபோன் இருக்கும். ஃபோனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஃபோனுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் எனக்கு 34 அப்ளிகேஷன் வச்சுருக்கேன். இதில் 19 அப்ளிகேஷன் வந்து எனேபிள் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா மேலே அலோடுன்னு இருக்குது. இந்த அலோடில் நம்ம இப்போ சொன்ன அப்ளிகேஷன் வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, ட்ரூ காலர், டியோ, ஸ்கைப்பு, வைபு, ஐஎம்ஓ இந்த அப்ளிகேஷன் எல்லாம் உங்கள் மொபைலில் ஃபோனில் அலோடில் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி உடனே டோன்ட் அலோவ் இல்லைன்னா நோ டினைன்னு கேட்டுச்சுன்னா நோ டினை கொடுத்துங்க, இல்லைன்னா நாட் அலோடுனா நாட் அலோட கொடுத்துக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கலாம். அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இந்த அலோடில் இருந்துச்சுன்னா அதையும் கண்டிப்பாக நாட் அலோடோ இல்லை டோன்ட் அலோவோ இல்லை டினைன்னு கேட்டதுனாலும் டினைன்னு கொடுத்துட்டு அலோடிலிருந்து உடனடியாக ரிமூவ் பண்ணிக்கங்க. இதை நீங்கள் பண்ணிங்க மட்டும்தான் உங்களுடைய ஃபோன் நம்பர் அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் அவங்களுடைய சர்வரில் ஸ்டோர் பண்ணி ஷேர் பண்ணுறதை நம்ம உடனடியாக ஸ்டாப் பண்ணிக்க முடியும். அதனால் இது நீங்கள் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனோ இல்லை நம்ம இப்போ சொன்ன அப்ளிகேஷன்ஸ் அலோடு இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. உங்கள் மொபைல் ரெட்மியாக இருந்ததுன்னா செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. ப்ரைவசி ப்ரொடெக்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆல் பர்மிஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. உடனே பர்மிஷன் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி டெலிஃபோன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த அலோடில் நம்ம இப்போ சொன்ன அப்ளிகேஷன் வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, ட்ரூ காலர், டியோ, ஸ்கைப்பு, வைபு, ஐஎம்ஓ இந்த அப்ளிகேஷன் எல்லாம் உங்கள் மொபைலில் ஃபோனில் அலோடில் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி உடனே டோன்ட் அலோவ் இல்லைன்னா நோ டினைன்னு கேட்டுச்சுன்னா நோ டினை கொடுத்துங்க, இல்லைன்னா நாட் அலோடுனா நாட் அலோட கொடுத்துக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கலாம். அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இந்த அலோடில் இருந்துச்சுன்னா அதையும் கண்டிப்பாக நாட் அலோடோ இல்லை டோன்ட் அலோவோ இல்லை டினைன்னு கேட்டதுனாலும் டினைன்னு கொடுத்துட்டு அலோடிலிருந்து உடனடியாக ரிமூவ் பண்ணிக்கங்க. இதை நீங்கள் பண்ணிங்க மட்டும்தான் உங்களுடைய ஃபோன் நம்பர் அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் அவங்களுடைய சர்வரில் ஸ்டோர் பண்ணி ஷேர் பண்ணுறதை நம்ம உடனடியாக ஸ்டாப் பண்ணிக்க முடியும். அதனால் இது நீங்கள் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனோ இல்லை நம்ம இப்போ சொன்ன அப்ளிகேஷன்ஸ் அலோடு இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ உங்களுடைய மொபைல் இன்ஃபினிக்ஸ் மொபைலாக இருந்ததுன்னா சேம் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆப் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆப் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள பர்மிஷன் மேனேஜர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பர்மிஷன் மேனேஜருக்கு உள்ள ஃபோன் இருக்கும். ஃபோன் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதுக்குள்ள அலோடில் நம்ம இப்போ சொன்ன அப்ளிகேஷன் வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, ட்ரூ காலர், டியோ, ஸ்கைப்பு, வைபு, ஐஎம்ஓ இந்த அப்ளிகேஷன் எல்லாம் உங்கள் மொபைலில் ஃபோனில் அலோடில் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி உடனே டோன்ட் அலோவ் இல்லைன்னா நோ டினைன்னு கேட்டுச்சுன்னா நோ டினை கொடுத்துங்க, இல்லைன்னா நாட் அலோடுனா நாட் அலோட கொடுத்துக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கலாம். அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இந்த அலோடில் இருந்துச்சுன்னா அதையும் கண்டிப்பாக நாட் அலோடோ இல்லை டோன்ட் அலோவோ இல்லை டினைன்னு கேட்டதுனாலும் டினைன்னு கொடுத்துட்டு அலோடிலிருந்து உடனடியாக ரிமூவ் பண்ணிக்கங்க. இதை நீங்கள் பண்ணிங்க மட்டும்தான் உங்களுடைய ஃபோன் நம்பர் அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் அவங்களுடைய சர்வரில் ஸ்டோர் பண்ணி ஷேர் பண்ணுறதை நம்ம உடனடியாக ஸ்டாப் பண்ணிக்க முடியும். அதனால் இது நீங்கள் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனோ இல்லை நம்ம இப்போ சொன்ன அப்ளிகேஷன்ஸ் அலோடு இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.